பல நாள் இவரு தானே ஒரு மைத்திரையாவை உருவாக்கி ஒரு சிவலிங்கமா வச்சு இந்த உலகத்தை கொடுக்கணும்னு பல பிறப்புகள்ல போராடி அடி வாங்கிட்டே வர்றாரு. ஒரு இடத்துக்குள்ள இந்த இடத்துல இந்த களியில நீ நினைச்சதை சாதிச்சகன்னு அவருக்கு ஒரு வரம் இருக்கு. அந்த வரம் தீர்ற வரைக்கும் தான் இந்த செயல்பாடுகள்லாம் செஞ்சு அந்த ஆசிரமம் தோற்றி வைக்கப்பட்டது, அந்த சிவலிங்கம் தோற்றி வைக்கப்பட்டது, அங்க நடக்கிறது எல்லாம். அந்த வரம் தீர்ந்தோன்னா அந்த லிங்கம் அவரு எல்லாம் சப்ஜாடா கீழே போயிடும். இதெல்லாம் நமக்கு அப்படியே அடிப்படையா படம் மாதிரி ஓடுதுங்க. அப்போ உனக்குள்ள இறைவன் உருவாக்கணும்னா ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த இவர சர்க்குருவா அவரு இன்னொரு குரு ஒருத்தர் சொல்லுவாரு பழனி மலையில பிரம்மஸ்ரீ ஏதோ சர்க்குரு ஏதோ ஒண்ணு சொல்லுவாருல்ல, அவர் கொடுக்குற அந்த இந்த மோதிரம், அப்புறம் காலில் இருக்கிற பாத குடரை வச்சு தியானம் பண்ணிக்க, அந்த பூஜை பண்ணிக்கன்னு சொல்றது. அப்புறம் அந்த பக்கம் இன்னொரு அம்மாவை வச்சுக்கிட்டு என்ன லிங்கம் பைரவி லிங்கம்னு அது ஒரு பக்கம் நடக்கிறது. இதெல்லாம் எங்கேருந்து பிறந்துச்சு? இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இதோட வடிவம் எல்லாம் என்ன? தன்னை அனலைஸ் பண்ணியிருந்தாருன்னா அவர் இந்த வடிவத்துக்குள்ளே இருந்திருக்க மாட்டாரு. நல்லா அது உணர்ந்திருந்தா நீ ஒரு கோயிலை கட்டுவியா? நீ ஒரு தியான லிங்கத்தை வைப்பியா? நீ ஒரு பைரவ லிங்கத்தை வைப்பியா? ஏன் வைக்கிற? ரீசன் என்ன? அது வரம், ஆசை, எண்ணம், செயல். அப்ப ஒரு பிரபஞ்சத்தோட